அன்புடையோர் வணக்கம். இந்த காணொளியில் நாம கர்னல் பென்னிகுக் சாரை பற்றிய தகவல்களை காண போறோம். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் மிக பிரபலமாக கடவுளாக கருதப்படுகின்ற கர்னல் பென்னிகுக்கினுடைய வரலாறு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அந்த வரலாற்றினுடைய ஆரம்ப நிகழ்வுகளை இந்த காணொளியில் நாம் காண்போம். கர்னல் பென்னிகுக்கினுடைய தந்தை ஜான் பென்னிகுக், அவருடைய தாய் சாரா அம்மையார். கர்னல் பென்னிகுக் 1841ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் நாள் மகாராஷ்டிராவில் உள்ள பூனாவில் பிறக்கின்றார். 1849இல் பென்னிகுக்கிற்கு வயது 8. தந்தை இறந்து விடுகின்றார். தனது 8 வயதில் தந்தையை இழக்கின்றார். பிரிட்டிஷாரின் இந்திய இராணுவத்தில் பிரிகேடியர் ஜெனரலாக இருந்தவர் தந்தை. இரண்டாம் ஆங்கில சீக்கிய போரில் பஞ்சாபில் சில்லியன்வாலா என்ற இடத்தில் நடைபெற்ற யுத்தத்தில் தந்தை இறந்து விடுகின்றார். 1849இல் தந்தையைப் போலவே தானும் இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் கர்னல் பென்னிகுக்கிற்கு உருவானது. இங்கிலாந்து செல்ல செல்டன்காம் நகரில் தனது பள்ளி கல்வியை நிறைவு செய்கின்றார். இங்கிலாந்தில் அடிஸ்கோம் இராணுவ அகாடமியில் இராணுவ பொறியாளர் படிப்பில் சேர்ந்து பயில்கின்றார். இந்த அகாடமியிலும் பயிலும் மாணவர்களுக்கு இந்தியாவில் பணியாற்றும் பயிற்சியும் வழங்கப்பட்டது. 1858இல் டிசம்பர் 10ஆம் நாளில் இந்திய இராணுவத்தில் லெப்டினன்டாக பணி நியமனம் செய்யப்படுகின்றார். 1860இல் இந்திய இராணுவம் சென்னை பிரிவில் போருக்கு முன்னோடியாக அகழிகள் மற்றும் பதுங்கு குழிகள் அமைக்கும் பணியில் நியமிக்கப்படுகின்றார். 1861இல் மாவட்ட 2ஆம் நிலை பொறுப்பு தலைமை பொறியாளராக சென்னையில் நியமிக்கப்படுகிறார். 1862இல் தமிழ் மொழியில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரிய சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி பெறுகின்றார். இதனுடைய வரலாறுகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.